வானபுரி என்ற பழமையான நகரில் ஆரவ் என்ற இளைஞன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் அங்குள்ள செல்வந்தரிடம் வேலை செய்து வந்தான். ஆனால் சுதந்திர வாழ்க்கையை விரும்பிய ஆரவ் ஒருநாள் அந்த இடத்தை விட்டு தப்பித்து அருகிலிருந்த கனவுக் காட்டிற்குள் ஓடிச் சென்றான். காட்டில் தனியாக அலைந்து கொண்டிருந்தபோது திடீரென ஒரு புலி நொண்டிக்கொண்டே அவன் முன் வந்து நின்றது. அது பயமுறுத்தவில்லை, மாறாக தன் காலை கொஞ்சம் உயர்த்தி உதவி கேட்பது போல பார்த்தது. ஆரவ் சிறிதும் பயப்படாமல் மெதுவாக அதன் காலைப் பார்த்தான். அதில் கூர்மையான முள்ளுக்கட்டி ஒன்று குத்தியிருந்தது. அவன் அதை மெதுவாக எடுத்துவிட்டு அந்த இடத்தை தன் துணியால் துடைத்துக் கொடுத்தான். வலி நீங்கிய புலி அவனை ஒருமுறை பார்த்துவிட்டு காட்டிற்குள் மறைந்தது. பல நாட்களுக்குப் பிறகு காட்டில் ஒளிந்திருந்த ஆரவ் பிடிபட்டான். அக்கால வழக்கப்படி அவனுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த நகரத்தில் மரண தண்டனை என்பது பல நாட்கள் பட்டினி போட்ட புலியை குற்றவாளி மீது ஏவுவதாக இருந்தது. அதேபோல் ஆரவ் மீது அந்த புலியை ஏவினார்கள். புலி கர்ஜித்துக் கொண்டு அவனை நோக்கி பாய்ந்து வந்தது. ஆனால் அருகில் வந்ததும் திடீரென நின்றது. அவனை உற்றுப் பார்த்த புலி தன் காலில் குத்திய முள்ளை எடுத்து துன்பம் நீக்கியவன்தான் ஆரவ் என்பதை உணர்ந்தது. அது அவனை தாக்காமல் அமைதியாக அவன் அருகில் அமர்ந்தது. ஆரவும் அதை அடையாளம் கண்டு மெதுவாக அதன் தலையைத் தடவிக் கொடுத்தான். இந்த காட்சியைக் கண்ட அரசரும் அங்கு கூடியிருந்த மக்களும் ஆச்சரியத்தில் உறைந்தனர். புலி ஏன் அவனை தாக்கவில்லை என்று அரசன் கேட்டபோது ஆரவ் நடந்த அனைத்தையும் உண்மையாகச் சொன்னான். இதைக் கேட்ட அரசன் மனம் நெகிழ்ந்து, உதவி செய்த மனம் ஒருபோதும் தண்டனைக்கு உரியதல்ல என்று கூறி ஆரவ் விடுதலை செய்யப்படவும் புலி மீண்டும் காட்டில் விடப்படவும் உத்தரவிட்டான். கதை சொல்லும் பாடம்: நாம் செய்யும் உண்மையான உதவி ஒருநாள் நமக்கே பாதுகாப்பாக திரும்பி வரும். உதவியை உயிர்கள் கூட மறப்பதில்லை.